அனிதா உதிப் இயக்கத்தில் ஓவியா நடித்துள்ள படம் 90ml. இப்படம் நாளை ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு ஏ சான்றிதழ் அளித்துள்ளது. படத்தில் ஓவியா தில்லான காட்சிகளில் எல்லாம் நடித்துள்ளார். 90ml ட்ரெய்லரை பார்த்தவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். காரணம், ஓவியா மது அடிக்கும் காட்சி, கஞ்சா அடிக்கும் காட்சி, லிப் டு லிப் கிஸ் காட்சி என எல்லா துறையிலும் நடித்திருந்தார். ட்ரெய்லரை பார்த்து அதிர்ச்சி அடைய வேண்டாம், படம் நன்றாக இருக்கும். உங்களின் கலாச்சாரம் மீது நம்பிக்கை இல்லை என்றாலோ அல்லது ஆணாதிக்கவாதியாக இருந்தாலோ என் படத்தை தயவு செய்து யாரும் பார்க்க வர வேண்டாம் என்று ஓவியா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 90ml படத்திற்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைத்துள்ள நிலையில் ஓவியாவோ ஆணாதிக்கவாதிகள் யாரும் தனது படத்தை பார்க்க வேண்டாம் என்று கூறி மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். காரணம், ஓவியா இப்படிதான் பேசுவார் என்பது எல்லோரும் தெரிந்த செய்திதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் பிறகு ஓவியாவை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மிகவும் பிடித்திருந்தது. இந்நிலையில் அவர் இப்படி ஒரு படத்தில் நடித்துள்ளதால் மற்றவர்களுக்காக இல்லை, நான் எனக்காக வாழ்பவள் என்று பலமுறை தெரிவித்துள்ளார் ஓவியா. அப்படிப்பட்ட அவர் எப்படி மக்களுக்காகவோ இல்ல மற்றவர்கள் விமர்சனங்களுக்காகவோ கவலைப்பட போகிறார்? 1000 தான் இருந்தாலும் ஓவியாவின் இந்த தில்லான துணிச்சலுக்கு நாம் ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் இருட்டு அறையில் முரட்டுக்குத்து திரைப்படம் ஒரு ஆண்களுக்கான அடல்ட் பிலிமாவே இருக்கும். அதுபோல 90ml திரைப்படமும் ஒரு பெண்களுக்கான அடல்ட் பிலிமாவா ஏன் இருக்கக்கூடாது என்பது சிலரின் விமர்சனம். என்னதான் இருந்தாலும் இங்கு ஆண் பெண் சமம் என்பது அனைவரும் அறிந்த செய்திதான். இருந்தாலும் மக்கள் மனதில் இது போன்ற சில சம்பவங்கள் வரும்பொழுது சில சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்றன. அதற்கு காரணம், இன்னும் பெண்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுவதாலோ இல்லை ஆணாதிக்கப்படைத்த சிலரின் மனதாலோ என்று புரியவில்லை. என்னதான் இருந்தாலும் இது பெண்களுக்கும் ஒரு அடல்ட் பிலிம் தேவைதானே? ஏன் பெண்களுக்கென்று ஒரு அடல்ட் பிலிம் இருந்தால் என்ன குறைபாடு என்று ஓவியா அடிக்கடி தனது விமர்சனத்தை பதிவு செய்து வருகிறார். ஓவியாவின் இந்த கருத்து சரியா தவறா என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் 10 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.